கேள்வி இருக்குது. கேள்வி முடிச்சோம். Very important for us to ask the questions. நீங்கள் இருவரும் சேர்ந்து பதில் சொல்லுங்க. நீங்கள் இருவரும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வருத்தங்களை சேர்ந்து நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்களா? உங்களுடைய உறவுகளை தேவனாக இயேசு கிறிஸ்துவை முன்பதாக வைத்து ஒன்றாக இணைவதற்கு நீங்கள் வாக்கு கொடுக்கிறீங்களா? உங்களுடைய உறவுகள் மத்தியிலே சவால்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாவற்றை மேற்கொள்வதற்கு ஆண்டவரை முழுமையாக நம்புவீர்களா? இறுதியாக நீங்கள் இந்த நாளிலே இந்த விவாக நிச்சயத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய திருமண நாட்கள் வருகிற வரைக்கும் எந்த ஒரு சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அங்கே போதுக ஜோசப் அவர்கள் இந்த மோதிரத்துக்காக ஜெபிப்பார்கள். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த மோதிரத்துக்காக தங்களுக்குள் பரிமாற போகிற இந்த மோதிரத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் நல்ல ஆண்டவரே, மகிமையை நிறைந்த தேவனே, ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கைக்குள்ள, நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்குள்ள இந்த இருவரும் ஆண்டவர் வந்திருக்கிறபடினாலே இந்த நாளில் அவர் கொடுத்த வாக்குறுதி மூலமாய் இதை அணிவிக்கிறவரும் அணிந்து கொள்கிறவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசித்து உண்மையாய் வாழ ஆண்டவரே திருமண நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நல்ல விதமாய் நடத்தி அந்த திருமணத்துக்குள் செல்லும் வரை கர்த்தருடைய தயவு அதிகமாக இருக்கட்டும். இந்த மோதிரங்களை உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நிச்சய மோதிரத்தை உமக்கு தெரிவித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உம்மை விவாக நிச்சயம் செய்கிறேன். ஆமென். இந்த விவாக நிச்சய மோதிரத்தை உமக்கு தரித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்மை விவாக நிச்சயம் செய்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் கூட அபினேஷ் எங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு முன்பதாக இந்த விவாக நிச்சயத்திலே உடைய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்ததற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த நாள் முதல் ஆண்டவரே அவர்கள் திருமண நாள் வரைக்கும் எல்லா விதமான திட்டத்திலே கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுமே. ஆண்டவரே, அனைத்து விதமான சவால்கள் வந்தாலும் கூட நீர் கூட இருந்து நடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் அவர்களை எல்லா ரீதியிலே ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே, சரீர ரீதியிலே, சிந்தை ரீதியிலே, ஆவிக்க ரீதியிலே ஆயத்தப்படுத்தி அந்த திருமண நாள் ஒரு ஆசீர்வாதமாக வருவதற்கு நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் தரித்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சபையாக சேர்ந்து அபினேஷ் ஏஞ்சலாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஓங்கிய புயம் பலத்த நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தாங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போ வேகமாக கை தரலாம்.
இதான் ரைட் டைம் கொடுக்குறது. ஓகே, கரங்க தட்டலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம எழுந்திருந்து நம்ம வேத வாசிப்புக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். Let us rise and to read our Bible reading. In Tamil, Mr. Kadiravan going to read, and in English, Miss Nishalini. தமிழிலே கதிரவனும் ஆங்கிலத்திலே விஷாலினியும் வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு 127 சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. 127 சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராக்கில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, everyone. Today's scripture reading is taken from Psalm 127 verses 1 to 5. Only the Lord can bless a home. Without the help of the Lord, it is useless to build a home or guard a city. It is useless to get up early and stay up late in order to earn a living. God takes care of His own even while they sleep. Children are a blessing and a gift from the Lord. Having a lot of children to take care of you in your old age is like a warrior with a full lot of arrows. The more you have, the better off you will be, because they will protect you when the enemies attack with arguments. Use this scripture and speak to our hearts. Amen. Amen. அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அருத்திரு ஜேம்ஸ் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். चलें आगा उससे கதிரவன் பாருங்க, நாம் ஜெபம் செய்வோம். நடஸ்புறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமை மகன் அபினேஷ் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த பயணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட பேசலாம். We pray that you will speak to us through your word, Lord. We surrender Abhinesh and Angel into the hand. They begin this new journey. May your presence be with them, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வேதத்தை ரெண்டு பேரும் நல்லா வாசிச்சாங்க. ஐயா தமிழ் வாசிச்சாரு. ஐயாக்கு கதிரவன் ரொம்ப அருமையாக வாசிச்சீங்க. ஓகே, பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த செய்தி ஒரு உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த பகுதியை வைத்து கொஞ்சம் அந்த பகுதிக்கு சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். based on this particular passage and highlight other things as well. இந்த வசனம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது யார் வீட்டை கட்ட வேண்டும்? தேவன் கர்த்தர் வீட்டை கட்டார். உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்கிறேன். ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு நல்லா இருக்குது என்று சொல்லி யாரை புகழ்வோம்? கட்டுறவங்கள தான். யாரை புகழ்வோமா? சொல்லுங்கம்மா. அந்த வீடு அந்த கட்டடம் என்று சொல்லும் பொழுது நாம் தாய் தகப்பனை புகழ்வோம் இல்லைங்களா? ஏன் தாய் தகப்பனை புகழ்கிறோம்? அவங்க தான் காசுலாம் போட்டாங்க இல்லையா? இப்போ அந்த வீடை கட்டினது யாரு? கான்ட்ராக்டர் வீடு கட்டினாரு. அவர் கீழே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நிறைய பேர் பல வேலையாட்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? நம்ம அநேக நேரத்தில் வேலையாட்களை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய வீட்டை கட்டுகிறவர் ஆண்டவராக தேவனை நாம் மறந்து போகிறோம்ல. ஆர்கிடெக்ட் நம்ம நன்றி செலுத்துகிறோம், இவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அந்த கான்ட்ராக்ட் நன்றி செலுத்துவோம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவராக தேவனை நாம் மறந்து விடுகிறோம். We forget our God who built our home. நம்முடைய குடும்பத்தை நம்ம வீட்டை கட்டுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அப்படி என்றால்
நம்முடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு காரணமே ஆண்டவர் தாங்க. Amen. கரெக்ட்? அப்ப அந்த ஆண்டவரை நாம் மறந்து விடக்கூடாது. We should not forget God because when God building our home, இந்த வீடு என்று சொல்லும்போது கர்த்தர் வீட்டை கட்டார் சொல்லும்போது ஒரு கட்டடம் இல்லைங்க, ஒரு இல்லம். அந்த இல்லத்துல யார் இருப்பாங்க? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல. அந்த வாழ்க்கையை கட்டுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஐயா அபினேஷ் எங்களை யார் கட்டுறாங்க? அம்மா அப்பா நல்லம்மா அவங்களாம் உதவி செஞ்சாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு? அம்மா அப்பா கூட இருப்பாங்க. அந்த ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? வீட்டை கட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கட்டுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? In order God to build our home, what we must do? Because another important things we need to ask today. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவங்ககிட்ட கேட்போமே, அவங்க தான் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணுமே, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் பண்ணவே எனக்கு சந்தோஷமா இருக்கிறோம் ஐயா. அப்படி நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலத்துல. சிங்கிள் ஈஸி டு மிங்கல். தனிமையா இருந்தா ரொம்ப சுலபமா மிங்கல் பண்ணலாமா? இன்னைக்கு அநேக அப்படி சொல்றாங்க. ஏன் கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். உண்மையை சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓ, நீங்க கை தந்தீங்க சொல்லுங்க. ஏன் கை தந்தீங்க? ஓ, கை சொல்லுங்க. சொல்லு ராஜா சொல்லு ராஜா சொல்லுங்க. இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு அவங்க சொன்னாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, அந்த சத்தம் எதுக்குன்னு அதை கேட்கிறேன். கல்யாணம் பண்ணுகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கா? அப்புறம் கல்யாணம் பண்ணா ஊழியம் செய்ய முடியாதா? எத்தனை பேர் அப்படிதான் சொல்றாங்க. சிங்கிளா இருந்து நாங்க நல்லா ஊழியம் செய்யறோம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க தானே. எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஓகே, ரெண்டு பேரா சேர்ந்து நல்லா செய்யலாம் சொல்றாங்க. நல்லா தாழ்ந்துகள். திருமணத்தை நியமித்தவர் ஆண்டவருங்க. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார். God established the marriage. திருமணத்தை ஆரம்பித்தவர் ஆண்டவர். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணை என்ன செஞ்சாரா? உருவாக்கினாருங்க. ஓகே, உங்களுக்கு நிறைய கேள்வி, கவலைப்படாதீங்க. அதனால கவுன்சிலிங் எங்க வரல. நீங்க ஆண்டவர் எதற்கு ஆரம்பம் படித்தாரு? ஆண்டவர் எதுக்கு ஏவலை படித்தாரு? ஆதாமுக்கு படித்தாரு தானே. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணை உண்டாக்கினாரு. ஆமா தானுங்க. இப்ப கணவன் மனைவி மேல உட்கார்ந்துருக்கீங்க தானே. உங்க மனைவி ஏற்ற துணையா? உங்க கணவன் ஏற்ற துணையா? இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்க தைரியமா சொல்லணும், என் மனைவி எனக்கு ஏற்ற துணை, என் கணவன் எனக்கு ஏற்ற துணை தைரியமா சொல்லுங்க. இல்லையா? ஆமா ஆமா சார். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்டுறேங்க. நம்ம ஜான் ஆனந்தவன்கிட்ட கேட்போமே. ஐயா, உங்க மனைவிட்ட நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்களா? சொன்னேன். எத்தனை பேர் உங்க மனைவிட்ட உன்னை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு சொன்னீங்களா? காதல் பண்ணும்போது சொன்னாங்க. காதல் பண்ணி சொன்னாங்க. கரெக்ட் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நார்மலா சொல்லுவையா? ஒரு 3 வாட்டி 4 வாட்டி? இல்ல ஃபோன் பண்ணும்போதெல்லாம்? இல்ல ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூ டார்லிங் சயம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு? குறைஞ்சிச்சு. சொல்ல மாட்டாங்க. ஒரு நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. எதுக்கு சொல்றேன் என்றால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருமணத்தில் முன் வைக்கும் பொழுது, அவர் வீட்டை கட்டும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறதா. நம்பர் 1 God is our builder. நம்பர் 2 God is our protector. இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு நல்லா அலாம் சிஸ்டம் போடலாம், பெரிய பூட்டு போடலாங்க. ஆனா உங்க வீட்டை பாதுகாக்கிறது யாருங்க? தேவன், ஆண்டவர் தான். நம்ம பெரிய பெரிய நாய்க்குட்டிலாம் வச்சிருக்கிறாங்க, ஒன்றும் பாதுகாக்காதீங்க. பெரிய பூட்டு அலாம் சிஸ்டம் யாருக்கு போடுறோம் தெரியுங்களா? நல்லவங்களுக்கு போடுறோம். திருடனுக்கு இல்லை. திருடன் என்ன செய்ய உடச்சிட்டு பூந்துருவாங்க. பாதுகாப்பு ஆண்டவர் தாங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஆண்டவர். அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? பிள்ளைகள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹெரிட்டேஜ் ஃப்ரம் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஹெரிட்டேஜ் ஃப்ரம் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்.
3 காரியம் சொன்னேன். கர்த்தர் கட்டுகிறவர், கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தர் கனியை கொடுக்கிறவர். கனிகளை கொடுக்கிறவர். இந்த 3 காரியம் நம்ம வரணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? பதில் வந்து சங்கீதம் 128 இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களாங்க? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழி நடக்கிற குடும்பத்துல இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். தமிழ் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. பழைய பாட்டு. வருமானம் நம்ம கையில வாங்கி இந்த போக்கில போடுற அளவு அதுக்கு தெரியலங்க. முதல் ஆசீர்வாதம் குடும்பத்துல உங்களுடைய வருமானம். அபிநேஷையா முதல் ஆசீர்வாதம் என்னதுயா? வருமானம். உங்களுடைய வருமானத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். 2வது ஆசீர்வாதம் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். கொஞ்சம் வித்தியாசமா வாசிக்கிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் முள் செடி போல் இருப்பார். உங்க மனைவி உங்க வீட்டை சுற்றி முள்ளு செடி மாதிரி இருந்தா எப்படி இருக்குங்க? வீட்டுக்கு வந்த உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க? இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இங்க லைட் வேலை செய்யல, இங்க பைப்பு பிச்சு இருக்கு, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே கடன் என்ன செய்வாரு? என்னம்மா வேலை செய்யற இடத்துல இவ்வளவு பிரச்சனை, வீட்டுல வந்த உடனே பிரச்சனையா? ஒவ்வொரு கணவனும் அல்லது ஒவ்வொரு கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி என்ன செய்யணும் எதிர்பார்ப்பாங்க? நான் மனைவி அடிமைன்னு சொல்லலைங்க, ஈக்குவல்லாம் 2 பேத்துக்கும் சம உரிமை இருக்குங்க. கணவனுக்கும் 100%, மனைவிக்கு 100%. மனைவி வந்து அடிமை இல்லை. ஆனா ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்பொழுது மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க? வேலை பண்ணி டயர்டா வராங்க, அப்படின்னு சொல்லி டயர்டா வராரு, என்ன செய்வோமா? என்ன செய்வாங்க? ஒரு நல்ல தேத்தாரை கடையை கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா பிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மனைவி அந்த வீட்டுல முள்ளா இருந்தா எப்படி இருக்குங்க? அந்த மனைவி அப்படி நல்ல ஒரு கனித்தரு செடியா இருக்கணும்னு சொன்னாக்கா அந்த கணவன் என்ன செய்யணும்? மனைவியை நேசிக்கணுங்க. அந்த மனைவியை நேசிக்காட்டி அந்த மனைவி எப்படிங்க செய்ய முடியும்? தேத்தாரை செய்ய முடியும், அதை கேக்கு செய்ய முடியும்? முடியாத. கணவன்மார்களே, உங்களுடைய மனைவியை நேசிங்க. அவங்களுடைய தியாகத்தை ஆராய்ந்து பாருங்க. ஆல்வேஸ் டெல் மீ சார், ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அவங்க பிறந்த வீட்டில் அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிகளுக்கு அக்காவா தங்கச்சியா இருக்கிறாங்க. கரெக்ட்? வீட்டில் எல்லா வேலையும் இந்த பெண் தான் செய்யறாங்க. கல்யாணம் பண்ண பிற்பாடு எங்க செய்வாங்க? கணவனுக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும், மாமனாருக்கு செய்யணும், நாத்தனாருக்கு செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பத்த பிற்பாடு பேர பிள்ளைகளுக்கு செய்யணும். அந்த மனைவியோட ஒரு பெண்ணோட வேலை, the sacrifice of the woman until end of her life. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அந்த பெண் வந்து ஒரு சேவை செய்கிறவா இருக்கிறாங்க. உங்க மனைவி நேசி. அப்ப ஏஞ்சலா வந்து எப்படி இருக்கணும்? அவருக்கு கனித்தரும் திராட்சை கொடி மரம் போல இருக்கணும். அடுத்தது கடைசியாக உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்ல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். இப்போ உங்களுடைய பிள்ளைங்க சாம் பாருங்க, இப்போ நடந்து வந்தாங்க, எல்லாம் நடந்து வந்தாங்க தானே? அதுக்கு முன்னால் யார் நடந்து வந்தா? Who walked before after Sam? யார் நடந்து வந்தா? பிள்ளைங்க நடந்து வந்தாங்க. அந்த பிள்ளைங்க நம்ம சுத்தி நடக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? சாம் எப்படி நடந்தாரு? இப்படியே நடந்தாரு, கம்பீரமா நடந்தது சார். பிள்ளைங்க நம்ம சுத்தி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இங்க இருக்கிற வயசான அம்மா அப்பா கேட்டு பாருங்க, இந்த பிள்ளைங்களை சுத்தி இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா வயசாகிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடறாங்க? எங்க விட்டுறாங்க? உங்களால பார்க்க முடியல, வயசான வீட்டுக்கு போயிருங்க சொல்றாங்க. 10 பிள்ளைங்களை ஒரு அம்மா பார்க்க முடியும், ஆனா 10 பிள்ளைங்க ஒரு அம்மாவை பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? 10 பிள்ளைங்களை ஒரு அம்மா பார்க்கறாங்க, ஆனா அந்த 10 பிள்ளைங்க ஒரு அம்மா பார்க்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நினைத்துக் கொள்ளணும், பிள்ளைகள் ஆண்டு கொடுக்கிற சுதந்திர ஆசீர்வாதம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றி இருக்கணும், உங்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய மனைவி உங்களுக்கு வீட்டோரம் கனித்தரும் செடிகள் இருக்குன்னு சொன்னாக்கா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் என்ன செய்யணும்? நடக்கணும். வெரி சிம்பிள், அதுதான், வேற ஒன்றும் இல்லை.
அப்ப அபினேஷ் ஏஞ்சலா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நீங்க நடந்து போகும் பொழுது உங்களுடைய குடும்பம் மிக ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கையில் நமக்கு அநேக சவால்கள் இருக்குதுங்க. திருமணத்தில் அநேக பிரச்சனை இருக்கிறதுங்க. நம்ம இன்றைக்கு நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. இன்னைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி யாருடைய வாழ்க்கை நமக்கு இருக்காது. நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நம்ம திருமணம் பண்ண நாள் முதல் இந்த வரைக்கும் அப்படி இருக்குதா? இல்லைங்க. வாழ்க்கை அநேக விதமான புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, சோர்வு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் all these challenges when we put God first, ஆண்டவரை முன் வைக்கும் பொழுது, கடவுளை முன் வைக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னாக்கா நான் நம்புகிற ஆண்டவராக தேவன் என்ன செய்ய வேண்டும்? முதல் வைக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்கிற மனுஷன் வாய்க்கவன். என்ன சில ஆலோசனை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். திருமணத்துல அது டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்க. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன், இந்த ஹெட்ஃபோன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற பிரச்சனை. பாஸ்வேர்ட் போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் யாருக்கு தெரியல? மனைவிக்கு தெரியல, கணவனுக்கு தெரியல. கரெக்ட்? பாஸ்வேர்ட் இருக்குது, ஆனால் கணவனுக்கு தெரியல, மனைவிக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, ஹெட்ஃபோன் வீட்டில் சைலண்ட் மோட்ல தான் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறீங்க, ஏன் ஹெட்ஃபோன் வீட்டில் சைலண்ட் மோட்ல இருக்குது? மனைவிக்கு தெரியக்கூடாதா? கணவனுக்கு தெரியக்கூடாதா? நம்பர் 3, ஹெட்ஃபோன் பில்லோ கீழே போகுது. ஏன் தலைமுறை கீழே ஹெட்ஃபோன் போகுது? யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் கால் பண்ணுறது. 4வது, ஹெட்ஃபோன் பாத்ரூமுக்கு போகுது. ஏங்க ஹெட்ஃபோன் பாத்ரூமுக்கு போகுது? அப்ப யாரும் கால் பண்ண மனைவிக்கு தெரியக்கூடாதா? டிரான்ஸ்பரன்சி, ஒளிவு மறைப்பான்மை இருக்கக்கூடாது குடும்பத்துல. உங்களுடைய மனைவிக்கு எல்லாம் தெரியணும், உங்களுடைய கணவனுக்கு எல்லாம் தெரியும். வெரி சிம்பிள். கணவன் மனைவிக்கு தெரியாமல் நடக்கிற எந்த ஒரு காரியங்களும் குடும்பத்துல ஆசீர்வாதங்களை கொண்டு வராதுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு மறைப்பான்மை இருக்கக்கூடாது. வெளியரங்கமா பேசுவோம், வெளியரங்கமா சொல்லணுங்க. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் சின்னத்துல பிள்ளையை பத்தி அப்பாட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா ஏசுவார் ஐயான்னு சொல்லி மறைச்சிடுவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு ஏதாவது ஒழிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, எல்லாம் வெளியரங்கமா கொண்டு வந்துருக்காங்க. எஞ்சாவுக்கு பாருங்க, கிஃப்ட்டை பாருங்க. எஞ்சாவோட கிஃப்ட்டை பாருங்க, காரிய ரீம் இருக்குது. அப்ப அவ்வளவு நேசிச்சிருக்கிறார் அவங்க. அபினேஷ் ரொம்ப நேசிச்சிருக்காரு, அவங்களுக்கு பிடிச்சமான செஞ்சிருக்கிறார். இது கடைசி வரைக்கும் செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இதே அன்பு காமிக்கிற அன்பு பொருட்கள் கடைசி வரைக்கும் செய்யுங்க. பர்த்டேக்கு கிஃப்டை மறந்துடாதீங்க. அப்புறம் வேலண்டைன் டேஸ்க்கு பூ மறந்துடாதீங்க. என்ன செஞ்சிருவாங்க? பூவை மறந்துட மாட்டாங்க, அந்த மனைவியை மறந்துடுறாங்க. மனைவியை மறந்து பூ எங்க போகுது? இன்னொரு இடத்துக்கு போயிருந்தீங்க. பிரியமானவர்களே, ஆலோசனையாக சொல்லுகிறேன், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக தேவனை உடைய குடும்பத்திலே தலைவராக கர்த்தராக வைக்கும் பொழுது அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். இன்னைக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேங்க. அவங்ககிட்ட கேட்போம், அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அபினேஷ் ஏஞ்சல், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு குடும்பத்தில், யார்கிட்ட போய் சொல்லுவீங்கம்மா? பெரிய பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? என்னையா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா சொல்லிட்டாருங்க. வேற அதெல்லாம் விட்டுருவாரு. கடைசி மற்ற என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, வீட்டிலே பூட்டி வச்சுக்காங்க. ஒரு தான் சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நண்பர்கிட்ட சொல்லுகிறோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பன், பாலிய நண்பன் சொல்லுகிறோம். அந்த நண்பன் போய் சொல்றோம், ஐயோ எப்படி சொல்றாரு ஜேம்ஸ், எனக்கு பெரிய பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது ஏஞ்சலா கூட அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் அவருடைய நெருங்கிய நண்பன். கரெக்ட்? நான் என்ன செய்யறேன், எனக்கு நெருங்கிய நண்பன் பாஸ் எபினேசர், அவர்கிட்ட போய் சொல்றேன், எபினேசர் உனக்கு தெரியுமா எபினேஷுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எபினேசர் என்ன செய்கிறார், அவருக்கு நெருங்கிய நண்பன் அரவிந்த் நம்ம உட்காந்துருக்காரு பாருங்க. அரவிந்த் போய் சொல்றாரு, அரவிந்த் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி அபினேஷுக்கு பிரச்சனை இருக்கு. அரவிந்துக்கு நெருங்கிய நண்பன் ஜோவல் நிகழ்ச்சி இருக்கிறாரு. அங்கேயே சொல்றாரு, உங்க குடும்ப வருஷம் எத்தனை பேருக்கு போகுதுங்க? 10 பேருக்கு போயிடும். நெருங்கிய நண்பன் சொல்றோம், ஒவ்வொருவருக்கும் நெருங்கிய நண்பன் இருக்கிறாங்க. everyone is a close friend, they intend to share to everyone. உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்க கூட்டாளிகிட்ட சொல்லாதீங்க. கூட்டாளிகிட்ட சொல்லாதீங்க. உங்க குடும்ப பிரச்சனை உங்க பாஸ்டரை நம்புறீங்கன்னா சொல்லுங்க. கடவுள்கிட்ட போங்க.
ஆண்டோடு சொல்லுங்க. அந்த கஷ்டத்தை கடவுளோடு சொல்லும் பொழுது அந்த கடவுள் நம்முடைய கஷ்டத்துக்கு தீர்வு கொடுப்பாரு. உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஒரு சவால். இந்த சவால் இருந்த வாழ்க்கையில கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை உண்மையாக வைங்க. ஆண்டவராக தேவன் உங்களை கண்டிப்பாக நடத்துவார். திருமண நாட்கள் ஆயத்தம் வருகிற வரைக்கும் அதற்கு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவருடைய திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிற பிரயாசம் ஜெபிப்போமா? கண்ணுகளை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால நேரத்தில் உடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவராக தேவன் வினேஷ் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ தேவனாக இருந்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில சவால்கள் கஷ்டங்கள் உண்டு. அதன் மத்தியிலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை நடத்தி அவைகள் உமக்கென்று சொன்ன விதமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொண்டு வரணும், பயன்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.